உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா, ரீல்னு அப்படி இருக்கும். ரீல்னா உங்களோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி போஸ்ட் போய்க்கோங்க. போஸ்ட் போனோன்னா, அங்கே வந்து நமக்கு கீழே ஃபோட்டோஸ் வியூ ஆகும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ, அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஆட் எ கேப்ஷனில் வந்துட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து குட்டி கிருஷ்ணன் லவ் தருணிகா பாப்பா அப்படின்னு சொல்லி நான் கேப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தோன்னா டேக் பண்ணணும். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த டேக்கில் பார்த்தோன்னா போட்டுட்டு ஜேஎஸ் ஸ்டுடியோ கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா நம்மளோட பேஜ் அந்த கீழே வியூ ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேக் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதையும் டேக் கொடுத்துக்கோங்க. டேக் கொடுத்துட்டு கீழே வந்து கேப்ஷனில் என்னென்ன நீங்கள் கொடுக்கணுமோ அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ட்ரெண்டிங் லவ் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு கீழே ஷேர் கொடுத்தீங்கன்னா உங்களோட போஸ்ட் வந்து ஷேர் ஆயிரும். ஸோ உங்களோட ப்ரொஃபைலில் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே அந்த ஆரோவை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் கொடுத்தோன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கேட்கும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸில் வச்சுட்டு லைக் பண்ணிக்கோங்க, எங்களோட என்னோடய ஃபோட்டோவை லைக் பண்ணிக்கோங்க அப்படின்னு கீழே டைப் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் யாருக்கு நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு அனுப்பி லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி சொல்ல தான் உங்களுக்கு அதிக லைக் வரும். இந்த மாதிரி உங்களோட போஸ்ட்டை வந்து நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு வந்து நீங்கள் அனுப்பி அவங்கள வந்து லைக் பண்ண வைக்கிறீங்களோ அந்த லைக்கோட அடிப்படையில் தான் வந்து யார் வின்னர் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே வியூ ஆகிடும்.